ஹாய் எடிட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ஷேக்கியான ஃபுட்டேஜை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிப்பை எடுத்து உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். வார்ப் ஸ்டெபிலைசர்னு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிப் எடுத்து உள்ளே போடுறேன். இந்த ஃபுட்டேஜை பாருங்கள் எவ்வளோ ஷேக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஷேக் இருக்குது. இந்த ஷேக்கி ஃபுட்டேஜை எப்படி நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃபெக்ட்ஸில் வார்ப்னு டைப் பண்ணுங்கள். வார்ப் ஸ்டெபிலைசர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை எடுத்து ட்ராக் பண்ணி கிளிப்பில் போடுங்க. கிளிப்பை அனலைஸ் பண்ணோம், இருக்கிற ஃப்ரேம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. வாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஃபுட்டேஜுக்கும் ஆஃப்டர் ஃபுட்டேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், ஸ்டெபிலைஸ் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. இதில் நமக்கு சப்ஸ்பேஸ் வார்ப்னு இருக்கும். அதுதான் நமக்கு எல்லா ஆக்சிஸ்லையும் 4Dயில் நமக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் பொசிஷன் மட்டும் பண்ணுறேன். பொசிஷன் மட்டும் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேவ் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். இப்போ பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் மூணையும் வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன். இப்போயும் அந்த வேவ் வரும். பெர்ஸ்பெக்டிவில் பண்ணலாம் வாங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுவும் சப்ஸ்பேஸ் வார்ப்பில் கொடுத்தீங்கன்னா 4Dயில் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பார்டர்ஸில் என்ன இருக்குன்னா ஸ்டெபிலைஸ் ஒன்லி, ஸ்டெபிலைஸ் அண்ட் கிராப், ஸ்டெபிலைஸ், கிராப், ஆட்டோ ஸ்கேல், ஸ்டெபிலைஸ், சிந்தசைஸ் எட்ஜஸ்ன்னு இருக்கும். இதில் நம்ம மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டெபிலைஸ், கிராப், ஆட்டோ ஸ்கேலே கொடுங்க. ஏன்னா அதுதான் அதுவாக ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஃபுட்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸ்டெபிலைஸ் ஒன்லி கொடுத்தா உங்களுக்கு பிளாக் அடிக்கும், ஏன்னா அது ஸ்டெபிலைஸ் மட்டும்தான் இருக்குது அந்த கிளிப்பு. இப்போ நம்ம பொசிஷன்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டெபிலைஸ் அண்ட் கிராப் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஸ்டெபிலைஸும் பண்ணணும், கிராப்பும் ஆகிருக்கும். ஃபுட்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா சைடும் கிராப் ஆகிருக்கு. இப்போ ஸ்டெபிலைஸ், கிராப், ஆட்டோ ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைஸும் கிராப் ஆகிருக்கும். அந்த கிராப் ஆனது ஆட்டோ ஸ்கேல் அதுவாக ஆகிக்கிறோம். நீங்கள் அடிஷ்னல் ஸ்கேலிங்கோட பெர்சன்டேஜை நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் கிராப் பெர்சன்டேஜ், அதாவது கிராப் எவ்வளோ ஆகணும் அதெல்லாம் நீங்கள் பெர்சன்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 50 கொடுத்தனே பார்த்தீங்களா கிராப் எவ்வளோ ஆயிருக்குன்னு. பிஃபோர் ஸ்டெபிலைசிங், இது ஆஃப்டர் ஸ்டெபிலைசிங். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெபிலைசிங் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மொபைல் ஃபோனில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, மொபைல் ஃபோனில் யூடியூப் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறவங்க, மோஸ்ட்லி கிம்பிள் யூஸ் பண்ணாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வார்ப் ஸ்டெபிலைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.